firearms or other weapons? I have knife. Okay. Yeah. Hello guys, this is Sherian. Welcome back to the channel. இப்போ வந்து நம்மளுடைய ஆர்டிக் சர்க்கிள் ட்ரிப்பு எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரிட்டன் நம்ம வந்து ஃபேர்பேங்க்ஸ் வந்தாச்சு. வேறு லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் சொல்லலாம். அங்கே போயிட்டு வந்தது நம்ம வந்து அந்த ஒரு டெஸ்டினேஷன் பாயிண்டில் போய் நிற்கும்போது நமக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ற அந்த ஒரு ஜேர்னி ஃபுல்லாக மண்டைக்குள்ளே ஒரு செகண்ட் அப்படி சுப்புன்னு அப்படி வரும் பாருங்க. அந்த ஒரு ஃபீலே வந்து சொல்லும் போதே எனக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகுது அப்படியே. ஸோ அந்த ஒரு ஃபீலே சத்தியமாக வந்து வர மாதிரி இருக்கும். எனக்கு வந்து அங்கே ஆர்டிக் ஓஷன் கிட்டே போய் அங்கே நிற்கும்போது அப்படி தான் இருந்தது. பட் அந்த டைமில் வந்து நான் அது வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே எனக்கு வார்த்தையே வரல. எனக்கு அப்படியே வந்து அந்த ஒரு தாட் ப்ராசஸ்லேயே வந்து நம்ம வந்து மூழ்கிடுவோம் முழுசாக. பெருசாக வந்து வீடியோவில் சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் வராது. பட்டு நல்லா செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அண்டு இங்கே இருந்து நமக்கு வந்து இதுக்கப்புறமா அடி தடி தான் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா இங்கேருந்து டொராண்டோவுக்கு நமக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ மைல்ஸ் சினிமா இருக்குது காமிக்கிறேன் பாருங்கள். மேப்லேயே காமிச்சிடலாம். நான் வந்து சொல்கிறத விட உங்களுக்கு வந்து இன்னும் கிளியராக புரியணும். ஆக்சுவலாக நம்மளுடைய பிளான் என்னென்னா பாஸ்டன் போகணும். ஸோ பட் ஆனால் மெயினாக வந்து நயகரா ஃபால்ஸ் பார்க்கணும் அப்படின்றது தான் வந்து மெயின் டார்கெட். பாஸ்டன் எதுக்கு போகிறோன்னா அங்கேருந்து வந்து யூகேக்கு வந்து ஷிஃப்ட் பண்ண முடியும், ஈஸியாக இருக்கும் அப்படின்றனால தான் வந்து பாஸ்டன். அது இல்லாமல் எங்கள் பெரியம்மா வீடு அங்கே இருக்குது. ஸோ இட் வில் பி ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு 4443 மைல்ஸு இப்படி போகணுன்னா ஓகேங்களா. நம்ம வந்து இப்படி போய் இப்படி போக போகிறோம், டொராண்டோ போய் போகிறோம். அதனால் மொத்தமாக கிட்டத்தட்ட வந்து 5500 மைல்ஸோ என்னமோ. 5500 மைல்ஸ்னால் எத்தனை கிலோமீட்ரு? மொத்தமாக வந்து 8800 கிலோமீட்டர் இங்கேருந்து வந்து பாஸ்டன் போய் ரீச் ஆகிறதுக்கு. எவ்ரிடே ஒரு 1000 கிலோமீட்டர்ஸாக அடித்தாலும் 8 நாள் ஆல்ரெடி நம்ம ஒரு 20 நாள் ஓட்டி விட்டு வந்திருக்கோம். டப்பா டான்ஸ் ஆட போகுது அதெல்லாம் இல்லை, நம்ம ஓட்டிடணும், நம்மளால முடியாதா? சரி ஓகே, வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் எல்லாத்தையும் வந்து போய் தாராளமாக பேக் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிட்டு லெட்ஸ் கோ. இங்கேருந்து நமக்கு வந்து 550 மைல்ஸ் காமிக்குது ஒயிட் ஹார்ஸ்க்கு. இந்த க்ளவுஸ் ரொம்ப நாள் கழிச்சு போடுறேன். எனக்கு ஆக்சுவலாக வந்து இப்போ இந்த குளிர்லாம் வந்து கொஞ்சம் செட் ஆகிடுச்சு. அதனால் வந்து மோஸ்ட்லி பெருசாக பிரச்சனை இல்லை நமக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஃபியூல் போடுறோம், அதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டே இருக்கும். வார்ம் அப் பண்ணிடுவோம் தாராவை. பாய், டேக் கேர். யூடியூப் ஐசா தலைவர் வந்து ஹார்லி டேவிட்சன் ரைடரு. நம்ம வந்து நம்மளுடைய ரைடு இதுதான் அதுதான் சொல்லிட்டு சொன்ன நேரத்தில் வந்து சரக்கு போட்டுட்டு இருந்தாங்க எல்லோரும். நான் வந்து ரீச் ஆகும் போது அப்போ ஒருத்தர் வந்து என்கிட்ட பேசினார். தட்டு என்ன பண்ணுற, எங்கேருந்து ரைட் பண்ணுற அது இதுன்னு பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னோடனே எல்லோரும் ஷாக் ஆகிட்டாங்க. அதுலேருந்து வேலை எல்லையை பிடிச்சிக்கிட்டாங்க. எப்படி பண்ணுற, எங்கேருந்து உனக்கு காசு வருது, எப்படி வந்து உங்களுக்கு இந்த பேஷன் வந்துச்சு, உங்கள் வீட்டிலலாம் என்ன சொல்லுவாங்க, அது இது சொல்லிட்டு நேற்றுலேருந்து அப்போ நான் அப்படியே எனக்கு இன்னொருத்தர் தான் முன்னாடி நாங்களாம் வந்து வெறும் ஒரு சின்ன அசிங்கமான ஒரு வார்த்தை சொன்னார். பட்டு எனக்கு அப்படியே சிரிப்பு வந்துருச்சு. ஒருவேளை பாரு ஹார்லி டேவிட்சன் ரைடர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் லைட்டாக மாவட்டத்தனமாக நம்ம வீட்டில் வந்து பேச மாட்டாங்க, அப்படிலாம் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். பட் இப்படியும் ஒரு டைப் ஆஃப் இருக்காங்க. எல்லா பைக்லேயும் எல்லா பைக் ஓட்டுறவங்களும் எல்லா மாதிரியும் இருப்பாங்க. ஸோ இப்போ இங்கே ஒரு ஃபியூல் ஸ்டாப் எடுத்தோன்னா அதுக்கப்புறமா நம்ம 200 மைல்ஸ் இங்கேருந்து டுக் அப்படின்ற அந்த இடத்துக்கு. ஸோ 200 மைல்ஸ் அங்கே போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுத்த ஃபியூல் ஸ்டாப் எடுப்போம். இந்த பட்டன் என்னமோ எனக்கு ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு. தாரா ஃபுல்லாக நேற்று கழுவலாம் நினச்சேன். பட் தான் வந்து செம்ம டைட்டாக இருந்தனால போய் தூங்கிட்டேன். அப்படியே படுத்து எல்லாமே டைட்டாக மாதிரி இருக்குது. எல்லாத்துலேயும் போய் மண்ணு போய் உட்காந்துட்டு இருக்குது ஃபுல்லாக. அதனால் வேலை $175 இவன் பிடிச்சி வச்சுப்போம். இப்போது இந்த சில பெட்ரோல் பங்கில் வந்து இது ஒரு தலைவலி. நம்ம வந்து ஃபியூல் போடுறோம் அப்படின்னா இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு பிடிச்சி வச்சுப்பான். அவ்வளோ அமௌண்ட் இருந்தால் மட்டும் தான் ஆத்தரைஸ் பண்ணுவான், இல்லைனா ஆத்தரைஸ் பண்ண மாட்டான். அடுத்த 291 மைல்ஸில் வந்து நமக்கு வந்து பார்டர் வந்துடும், கனடா யூஎஸ் பார்டரு. அதை கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 400-500 கிலோமீட்டர்ஸ் என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன் அங்கேருந்து ஒயிட் ஹார்ஸ்க்கு. பிசி லெட்ஸ் கோ. நைட் வந்து 8 மணிக்கு ரீச் ஆகும்னு சொல்லுது. ஆனால் 8 மணிக்கு இல்லை, நம்ம கொஞ்சம் முன்னாடியே ரீச் ஆகிடுவோம் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு வந்து நான் குளிர் ஓவராக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து அசால்ட்டாக ஓட்டிட்டு போயிடுவேன்.
எனக்கு எப்பயாச்சும் வந்து ரொம்ப குளிர் எடுக்குது அப்படின்னா மட்டும் தான் வந்து நான் அடிக்கடிக்கு பிரேக் எடுக்க வேண்டியதாக இருக்கும். வாஷ்ரூம் போகிறதுக்காக இருக்கட்டும், இல்லைனா வந்து எதனா சாப்பிட்றதுக்கு அதுக்கு இதுக்குன்னு பிரேக் எடுப்பேன். பட் இதுவே வெயில் அடிக்குது, ரொம்ப வந்து டஸ்டியாலாம் இருக்குது அப்படின்னாலாம் நான்லாம் வந்து போயிட்டே இருப்பேன். எதுவுமே வந்து நிப்பாட்ட முடியாது குளிரை தவிர. குளிரில் ஆனால் வேறு வழியே இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக வந்து பாடியுடைய நீட்ஸ்க்கு நம்ம நிப்பாட்டி தேவை இருக்கும். கண்டிப்பாக நிப்பாட்டி ஆக வேண்டியதாக இருக்கும். இதுதாங்க ஸ்பேர் பேங்க்ஸுடைய ஏர்போர்ட்டு. வேலை இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து ஒரு ஏர்போர்ட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபைட்டர் ஜெட்ஸ் நிப்பாட்டி வச்சு பார்க்குறேன். ஏன்னா ஆப்வியஸாக ரஷ்யாவுக்கு பக்கத்தில் இருக்குல்ல, அவங்க கண்டிப்பாக வந்து எல்லா பேசியுமே வந்து ஃபைட்டர் ஜெட் நிப்பாட்டி வச்சுருப்பாங்க ஆப்வியஸாக. பட்னா ஒரு 20-30 ஃபைட்டர் ஜெட்டாச்சும் இருக்கும் இல்லை. அது இல்லாமல் ஏதோ ஆர்மியுடைய கார்கோ ஃப்ளைட்ஸும் இருக்குது. எத்தனை 1 2 3 4 5 6 8 ஃப்ளைட் இருக்குது கார்கோ ஃப்ளைட், பெரிய பெரிய ஃப்ளைட்ஸு. வேலை இந்த ரோட்லேயுமே வந்து நமக்கு ஃபுல்லாக இதுதான் கைஸ். பாருங்க அங்கங்கே வந்து ரோட் காஷன், மோட்டார் சைக்கிள் யூஸ் எக்ஸ்ட்ரீம் காஷன். அது நான் ஒன்று சொல்கிறேன், தட் வந்து உண்மையாக சொல்லணும்னா வந்து இந்த சிக்கன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ப்பாங்கல்ல இந்த வெள்ளைக்காரங்கெல்லாம் வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் அது மாதிரிலாம். இங்கே இருக்கவங்களாம் வந்து எனக்கு இன்னமும் அந்த மாதிரி தான் வந்து ஃபீல் ஆகுது. அந்த மாதிரி ரொம்ப ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட வந்து இப்போது நான் ஒரு ஒன் வேல போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இதில் நடந்துச்சு, அந்த ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் போனோம்ல. ஹாட் ஸ்ப்ரிங்ஸில் வந்து நம்ம ஒன் வேல போயிருந்தப்போ ஆப்போசிட்டில் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துங்கன்னா அவ்வளோதான், இது வந்து உனக்கு ஒரு பெரிய டிசாஸ்டராக இருக்கும் அது இதுன்னு. நான் இல்லை, நீ எங்கள் ஊரில் வந்து பார்த்துருக்கியா நீ? நான் எப்படி ஓட்டு ஏன்னா இப்படி பண்ணுற? அது ஆக்சுவலாக ஒரு சின்ன விஷயம் கரெக்டாக. நம்ம வந்து தெரியாமல் ஒரு ஒன் வே உள்ளே போயிட்டோம். தட் என்ன இடித்து விழுந்தாலும் வந்து பெருசாலாம் எதுவும் ஆயிருக்காது, சப்போஸ் இன் கேஸ் எதனா இருந்தாலும். பட் தென் அவங்க அதை எக்ஸாஜரேட் பண்ணுறது இருக்குல்ல. அதே மாதிரி இப்போ இந்த ப்ரூதபே போகிற ரூட்டாக இருக்கட்டும், இந்த ஒரு டால்டன் ஹைவே இருக்குல்ல, டால்டன் ஹைவேவும் வந்து அப்படியே ஓ மை காட் அது வந்து ரொம்ப மோசமான கொடூரமான ஒரு ஹைவே. அதில் போனோன்னா உனக்கு ஃபியூல் கிடைக்காது, தங்குறதுக்கு இடம் கிடைக்காது, அது கிடைக்காது, இது கிடைக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்து டென்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வர வச்சேன். டென்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் கேரி பண்ணி ஃபியூல் கேன்லாம் வாங்கி கேரி பண்ணி எல்லாமே வேஸ்ட்டு. நடுவில் ஒரு ஃபியூல் ஸ்டேஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது போகிற வழியில், ரூம் ஸ்டே எல்லாமே. ரோட்ஸும் வந்து அந்தளவுக்குலாம் மோசம்லாம் கிடையாது. ஒரு ஜென்ரலான ஒரு ஆஃப் ரோடு எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது, அவ்வளோதான். பட் ஐயோ அதுக்கு ஒரு பில்டப்பு கொடுக்குறாங்க பாரு. அதான் அந்த மாதிரி டைம்லலாம் இல்லை, ப்ரவுட் டு பி இந்தியன்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம அதுக்கெலாம் வந்து பயப்படவே மாட்டோம். நம்ம வந்து அடித்து பரட்டிட்டு போயிடுவோம் எதுவாக இருந்தாலும். மேபி நம்ம வந்து இந்த ஆஃப்ரிக்காவில் அங்கே இங்கெல்லாம் ரைட் பண்ணதுனால நம்மளுடைய மைண்ட் செட் வந்து அப்படி மாறிடுச்சா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. பட் தென் ஒரே ஃபண்டு தான் போங்க. அதே மாதிரி நான் லாஸ்ட் வீடியோலையும் சொல்லியிருந்தேன் இந்த விஷயத்த, மறுபடியும் வந்து திரும்ப சொல்கிறேன். பட் நம்ம இப்போ வந்து நார்மலாக வந்து என்னை கேட்டாங்க, என்னுடைய இங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கன் பைக்கர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, ஸோ அவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க தட் என்ன பிளான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னோடனே, நான் வந்து நாளைக்கு இங்கேருந்து ஒயிட் ஹவுஸ் போக போகிறேன், ஃபேர்பேங்க்ஸ்லேருந்து ஒயிட் ஹவுஸ் போக போகிறேன். அதுக்கப்புறமா அங்கேருந்து வந்து 0 மைல் போனால் போவேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து முடிஞ்ச அளவுக்கு டொரண்டோ வந்து ஒரு 5 நாளில் போய் ரீச் ஆகணும். நான் வயகரான்ற மாதிரி நயகரா வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்து ஒரு 5 நாளில் நான் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் உடனே ஓ மை காட் அது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சும்மா அதை வந்து எப்படி வந்து ஒரு நாள் அவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓட்ட முடியும், மீன்ஸ் அவ்வளோ மைல்ஸ் எப்படி உன்னால் ஓட்ட முடியுது, நீ ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் அது இதுனாங்களா. எனக்கு அப்படியே ஒரு பக்கம் உள்ளுக்குள்ள ஐயோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய மேட்ரே ஏதோ வந்து நம்மளை பாராட்டுறாங்க, நம்மளும் வந்து சந்தோஷப்பட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சிரிச்சுக்கிட்டே இருந்துட்டேன். ஆனால் இப்போ அவங்களாம் வந்து என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வரும்போது நான் உடனே தான் சொன்னேன், இட் கிவ்ஸ் மீ ஹாப்பினஸ். அதை பண்ணுறதுல எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னா,
ஓ அப்படியா அப்படின்னாங்க. ஆக்சுவலான ரீசன் என்னன்னா, அவங்களாம் வந்து ஒரு குரூப் ரைட் பண்ணுறாங்க. ஒரு 6 பேர் 7 பேர் பண்ணுறாங்க. ஒரு 150 கிலோமீட்டர் ஓட்டிட்டு ஜாலியாக வந்து போய் ரூம் எடுத்துகிட்டு பீரை வாங்கி ஃபுல்லாக உட்காந்து பீரை அடிச்சுக்கிட்டு கதை பேசிக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு 150 கிலோமீட்டரில் நடந்தது அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக கதை பேசிட்டு மறுநாள் காலைல எழுந்துச்சி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் நம்மலாம் வந்து சோலோ ரைடு அந்த மாதிரிலாம் பண்ணுறோம் அப்படின்னும்போது, நம்மளுக்கு பைக்கு தான் நம்மளுடைய கம்பெனி. நம்ம வந்து பைக்கு கூட தான் இருக்கணும்னு நினைப்போம். ஸோ வந்து அதிகமான டைம் ரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைப்போம். ரூமில் போய் நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள். ஸோ அதனால தான் வந்து மோஸ்ட்லி இந்த ஒரு 1000 கிலோமீட்டர் 1500 கிலோமீட்டர்னாலும் வந்து டப்பு நம்ம அடிச்சிடுறது. எப்படா முடியும் இந்த இது முடிஞ்சா ஓவர்டா கஷ்டத்து போயிடுவோமா. பின்னாடி வர கார்காரங்களாம் என்ன தெரியுமா நினைப்பாங்க, ஓ மை காட் எவ்வளோ ஸ்பீடாக ஓவர்டேக் பண்ணுறான் பாருங்க இவன் அப்படின்னு நினைப்பாங்க. அட போங்கயா. பா அங்கே பாருங்க அந்த மவுண்டன்ஸா வாரா மாதிரி இருக்கு. சான்ஸே இல்லை. அப்படியே ஸ்னோ கேப்டு மவுண்டன்ஸ்க்கு ரிவருக்கும் ஐயோ என்ன ஒரு வியூ. ஆங்கரேஜ் போனோம்னா நம்ம வந்து ரைட்டில் போகணும். நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக போயிடுவோம். ஃபியூயல் போடணும். ஃபியூயல் இங்கே ரைட் சைடில் பார்க்குறீங்களா, இதில் வந்து கன்னு அதெல்லாமே இருக்கும். இதுலையா? இதில் கிடையாது, முன்னாடி இருக்குது அது. நான் நடந்து சுற்றி இருக்கிறேன். இங்கெல்லாம் வேலை கரெக்டாக ஒரு 10 நாள் இருக்குமா, 10 நாளோ 8 நாளோ முன்னாடி தான் வந்து இங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக சுற்றிட்டு இருந்தோம். ஃபுல்லாக என்ட்ரானப்போ ஃபியூயல் போட்டோம். இங்கெல்லாம் ஃபுட்டு அதெல்லாம் இருக்கா. உள்ளே போனோம்னா துப்பாக்கி இருக்கும். காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா ஃபுல்லாக துப்பாக்கிங்க. Are these are real guns or Yeah. Okay. They're real. இதெல்லாம் பாருங்க, இந்த ரைஃபிள்லாம் செம்மையாக இருக்குல்ல குட்டியா. இங்கெல்லாம் ஸ்கோப்பு ஃபுல்லாக இதெல்லாம் கத்தி. அடா இதுதாங்க இஷ் வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஆசை. இவ்வளோ பெருசாக என்கிட்ட ஒன்று வீட்டில் இருக்குது. பட் குக்கரி, ஆனால் அது கொஞ்சம் சின்ன சைஸ் குக்கரி. இது நல்லா பெரிய சைஸாக இருக்குது.
இங்கெல்லாம் பாருங்கள் கன்ஸு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு. ஷார்ட் கன்ஸ். யாரா நீங்களாம் அந்த பெட்ரோல் பங்க்கில் இருக்க கடையில் துப்பாக்கி விற்றுக்கிட்டு இருக்கீங்க சாவிகளா? இதை நான் இப்போ பார்க்கல, நான் ஃபஸ்ட் டைம் வந்த போய் பார்த்துட்டேன். ஆனால் வந்து நான் இப்போ எதுவும் விளாக்லாம் எதுவும் பண்ணல. ஆக்சுவலாக ஆனால் உள்ளே போயிட்டு நம்ம எதுவுமே நம்மளுக்கு தெரியாத மாதிரி இதெல்லாம் உண்மையான கன்னா அப்படின்லாம் சொல்லி கேட்டால் தான் நம்மளுக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சரி உண்மையான கல்லே பார்த்ததில்லை போல இருக்கு, வீடியோ எடுத்துகிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அப்படின்லாம் வச்சுக்கோங்களேன், வீடியோலாம் எடுக்கக்கூடாது அதுன்னு அதெல்லாம் சொல்லுவாங்க. சாரி, பார்டருக்கு வந்து இன்னும் 89 மைல்ஸ் இருக்குது நமக்கு. அதுக்கப்புறம் நம்ம கனடாவில் என்ட்ரு ஆகிடுவோம். கிலோமீட்டர்ஸ்க்கு மாறிடும். இன்னும் 7 மணி நேரம் ரைடு, ஜாலியாக போகலாம் நம்ம. ஆக்சுவலாக ஒரு பாட்டு ஒன்று பயங்கரமாக எனக்கு வந்து அடிக்ட் ஆகிற மாதிரி அந்த ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங் இருந்தது. அதை இப்போ தான் நான் டவுன்லோட் பண்ணேன். அதை இப்போ அப்படியே ரிப்பீட் மோடில் போட்டு கேட்டுக்கிட்டே போகிறேன் நான். ப்ளே. பார்டர்கிட்ட வந்துட்டோம். இதுதான் வந்து அமெரிக்காவுடைய கஸ்டம்ஸு. என்ட்ரி ஆகும்போது அதில் போய்ட்டு நம்ம பாஸ்போர்ட் ஸ்டாம்ப் பண்ணிட்டு என்ட்ரி ஆகணும். பட் இப்போ எக்ஸிட் ஆகும்போது நம்மளுக்கு அது தேவை கிடையாது. பணம் எக்ஸிட் ஆகிட்டோம். என்ட்ரி கனடாக்குள்ளே திரும்ப வந்தாச்சு. வேறு லெவல். இப்போ எல்லாத்தையும் வந்து நான் வந்து கிலோமீட்டர்ஸ்க்கு மாற்றணும். அதுதான் வந்து ஹைலைட்டு. பாய் பாய் அலாஸ்கா. அப்படியே வந்து மனசுலாம் ஒரு மாதிரி ஆகுது, கண்ணெலாம் கலங்கி. பட் என்ன பண்ணுறது, நம்ம அடுத்தடுத்து மூவ் ஆகி போய் தான் ஆகணும். யூகான் இங்கே நம்மளுடைய ஸ்டிக்கர் என்னென்னைக்குமே இருக்கும். சீரியஸ்லி இங்கெல்லாம் வந்து லைஃப்பில் திரும்ப இந்த இடத்துக்குலாம் வந்து வருவனாலே எனக்கு தெரில. பட்டு என்னோடய மெமரிஸ் என்றைக்குமே வந்து இங்கே இருக்கும். அதுதான் வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸே யோசித்து பார்க்கும்போது. இந்த பழைய ரஜினிகாந்த் படத்தில் அந்த தூணெல்லாம் பிடிச்சி தொட்டு பார்த்து அப்படியே வந்து படையப்பாவா அது ஏதோ படத்தில் வரும் பாருங்க ஒரு சீடு, அந்த மாதிரி தான் வந்து எனக்கு இருக்கு அப்படியே இப்போ ஃபீலு. ரொம்ப எமோஷ்னலாக யோசிக்கிறனோ, தப்பு இல்லை, அதெல்லாம் தப்பு இல்லை. எமோஷ்னலாக இருக்கிறதுல தப்பு இல்லை. என்ன சொல்கிறீங்க? 27 கிலோமீட்டர் கனடாவுடைய கஸ்டம்ஸு. ஒயிட் ஹார்ஸ் வந்து 489 கிலோமீட்டர் இங்கேருந்து. கனடா பார்டர்கிட்ட வந்தாச்சு நம்ம. அவ்வளோ நேரமாக ஆகுது ஸ்டாண்டு போட்டு உட்கார்றதுக்கு. ப்ளீஸ் ஸ்டாப் அண்ட் ரிப்போர்ட் Canada Border Service Agencies. Okay. Hello. Good. How are you? License plate number TN 19. It's from India. You want my passport? Yes, please. Thank you. Where do you live? I live in India. And what's the purpose of your trip? Any cash or check over 5,000? No. You have a Canadian visa? Yeah. Any alcohol, tobacco? No. Cannabis, THC? No. Nothing. Any firearms or other weapons? I have knife. Okay. Any knife? Any other knives? Pepper spray, stun gun, or tasers? I have bear spray. And the knife, is it spring-loaded or assisted? No. Just a normal one. Any furs, hides, or hunting trophies? No. I make YouTube videos. Okay. Yeah. Is that how you make your living? Yeah. How good does it pay? It's good enough to travel. How much is one video game? Thank you. Drive safe. Yeah. Welcome back to Canada. அதான் இருந்தாலும் சொல்லலை. அமெரிக்காலலாம் பாருங்கள், போனால் வெல்கம் பேக் டு அமெரிக்கான்னு சொல்கிறாங்க. ஒரு வெல்கம் கூட சொல்ல மாட்றாங்க இங்கே. பட் பேக் டு கனடா அண்ட் மைல்ஸ் 2 கிலோமீட்டர்ஸ். இதுக்கப்புறம் வந்து டொரண்டோ போகிற வரைக்கும் நம்ம வந்து கனடாக்குள்ளே தான் போக போகிறோம். ஆக்சுவலாக என்னென்னா வந்து டொரண்டோ போகிறதுக்கு நமக்கு யூஎஸ் வழியாக போய் போனால் தான் பக்கம் அப்படின்ற மாதிரி காமிக்குது. பட் எனக்கு என்னென்னா கனடாவை ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு வரைக்கும் கிராஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் ஒரு ஆசை. அதனால் கனடா உள்ளே ஓட்டும், கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கனடா வழியாக பிளான் பண்ணிட்டேன். ஸோ இன்னும் 5 ஹவர்ஸ் ரைடு இருக்குது நமக்கு. 448 கிலோமீட்டர்ஸு.
ரோட்ஸ் அங்கங்கே வந்து இந்த ரோட்டில் பேட்சாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த வழியாக தான் நம்ம போகணும். அதனால் வந்து ரொம்ப நல்லாவே தெரியும் நமக்கு. போகிற வழியில் வந்து ஸ்னோ கேப்டு மவுண்டெயின்ஸ் வரும். அதுக்கப்புறமா வந்து பிங்க் மவுண்டெயின்ஸ் வரும். இந்த லாவெண்டர் பூ இருக்குல்ல, அந்த லாவெண்டர் பூ இருக்க மாதிரி மவுண்டெயின்ஸ் வரும் ஃபுல்லாக. ஸோ இட் வில் பி நைஸ். செம்மையாக இருக்கும். ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு நம்ம வந்து ஃபியூல் பிரேக் எடுக்கலாம். டாட்டா பாய் அலாஸ்கா. சீரியஸாக அது உள்ளுக்குள்ளே எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி மனசெல்லாம் ஒரு மாதிரி வலிக்கும்ல, வயிற்றெல்லாம் கலக்கி ஒரு மாதிரி ஆகும் பாருங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு எனக்கு. டப்புன்னு நான் வந்து கனடாவில் அலாஸ்காவிலேருந்து வெளியே வரும்போது அந்த போர்டை பார்த்தோடனே அந்த ஒரு ஃபீல் வந்துருச்சு டப்புன்னு எனக்கு. ஏன் எதுக்குன்னு எனக்கு தெரில. யூஸ்வலாகவே வரும் அது மாதிரி வந்து ஒரு மேஜரான ஒரு டெஸ்டினேஷன் திரும்ப வந்து நம்ம போவே மாட்டோம் அந்த இடத்துக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பிளேசஸ் அந்த மாதிரி இடத்துல இருந்தெல்லாம் கிளம்பும் போது எனக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்கும். இன்னொரு விஷயம், இன்னும் ஒரு 4-5 நாளில் ரைடே முடிஞ்சிருமாடா அப்படின்ற மாதிரி அது வேற ஒரு மாதிரி இருக்கு. அதுவே இந்த சைட்லேருந்து போகும்போது பாருங்கள் அந்த பிங்க் மவுண்டன்ஸ் எப்படி இருக்குன்னு. அப்படியே அந்த லாவெண்டர் செடி தான் வந்து ஃபுல்லாக வளர்ந்துருக்கு அந்த மவுண்டன்ஸ். இது மவுண்டன் இது ரைட் சைடில் ஃபுல்லாக நம்ம போகும்போதும் பார்த்தோம். பட் ஆனால் போகும்போது பார்த்ததை விட இப்போ இந்த சைட் டைரக்ஷனில் இப்படி போகும்போது வந்து இன்னும் பயங்கரமாக தெரியுது. நம்ம போகும்போது எங்கே ஃபியூல் பிரேக் எடுத்தோமோ அங்கேயே வந்து திரும்ப ஃபியூல் பிரேக் எடுத்தாச்சு. அண்ட் இன்னும் 261 கிலோமீட்டர்கள் உள்ளது. டைம் வந்து ஈவினிங் 4:30 ஆகுது. எதுக்கு ஆஃப் பண்ணிட்டேன். 7:10க்கு ரீச் ஆகும்னு சொல்லிட்டு கிளம்பும்போது 8:45க்கு ரீச் ஆகும்னு சொல்லிச்சு கூகுள் மாத்தாச்சு. இப்போ அப்படியே 7:10ன்ற மாதிரி சொல்லுது. போயிடுவோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 6:45 அந்த மாதிரி போயிடுவோன்னு நினைக்கிறேன். போகும்போது இந்த லேக் கிட்டலாம் நிப்பாட்டி ஃபோட்டோ எடுத்தோம். ஆனால் இப்படி போனதுனால இந்த சைடு வியூ எனக்கு தெரியல. பட் இப்போ டோட்டலாக அப்படியே வந்து வர ரகமாக இருக்குது. ஃபுல்லாக அந்த மவுண்டெயின்ஸ் வந்து க்ளவுட்ஸால் அப்படியே கவர் ஆகிருக்கான். அப்படியே ஸ்னோ மவுண்டெயின்ஸு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இப்படி போய் இப்படி வளைஞ்ச உடனே வந்து அந்த ஒரு வியூ கிடைக்கும் நமக்கு. எப்படி ஃபாகியாக பயங்கரமாக இருக்குது கைஸ். போகிறப்போ இப்படிலாம் இல்லவே இல்லையே. இது பூரா ப்ளூயிஷான வாட்ரு. தண்ணியோட கலர்லாம் மாறல, ஆனால் வந்து ஃபுல்லாக ஃபாகியாயிருச்சு. ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்னா வந்து போலீஸ் பிடிச்சிட்டாங்க நம்மளை. பிடிச்சிட்டு ஆக்சுவலாக ஒரு ஃபன்னியான ஒரு கான்வர்சேஷனு. நான் வந்து என்னுடைய Insta 360 ரெக்கார்ட் பண்ணேன். என்னுடைய GoPro வந்து பேட்டரி இல்லாமல் டவுன் ஆயிடுச்சு. பட் ஆனால் வந்து Insta 360 பார்க்குறேன், அந்த ஒரு ஃபுட்டேஜே காணும். என்னடா இதுன்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஆக்சுவலாக எனக்கும் அந்த போலீஸ்க்கும் வந்து ஒரு ஃபன்னியான ஒரு கான்வர்சேஷன் நடந்தது. நான் வந்து பயங்கர ஒரு ஈகராக இருந்தேன். இந்த வீடியோ எப்போ வரும், அந்த ஒரு ஃபன்னியான ஒரு கான்வர்சேஷன் வரும்போது வந்து நீங்கள் பார்ப்பீங்களே அப்படின்ட்டுன்னு. ஸோ வந்து நான் வந்து கொஞ்சம் ஒரு 150 வந்து ஓட்டிகிட்டு இருந்தேன். 110 தான் ஸ்பீட் லிமிட்டு. 40 அதிகமாக ஓட்டிகிட்டு இருந்தேன் நான். ஏன்னா ரோடு செம்ம காலியாக இருந்தது. சரி ஓகே, காலியாக தானே இருக்குது, நம்ம சீக்கிரமாக போய் ரீச் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடிச்சு பிடிச்சி ஓட்டிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஆப்போசிட்லேருந்து
லைட் ஒரு வண்டி வந்துட்டு வந்து டப்புன்னு சைரன் போட்டுருக்காங்க, அந்த லைட் போட்டாங்க. லைட்டை போட்டு போலீஸ் அப்படியே ஒரு ட்ரிஃப்ட் அடிச்சு திருப்பிச்சு நான் அப்படியே முடிஞ்சிடா சோலி அப்படியே வந்து ஸ்பீட் லாக் பண்ணிட்டாங்க நம்மளை. ஸோ வந்து நிப்பாட்டிட்டு எங்கே போகிற அப்படின்னாரு. வந்து ஒயிட் ஹவுஸ் போகிறேன் அப்படின்னா. எங்கேருந்து வரேன் அப்படின்னே, இந்த மாதிரி ஃபேர் பேங்க்ஸ்லேருந்து வரேன் அப்படின்னா. ஓகே, எங்கே நீ வந்து உங்களுடைய சொந்த ஊர் இது அப்படின்னும்போது நான் இந்தியா அப்படின்னேன். ஓகே, இந்தியாவிலேருந்தே பைக் எடுத்துகிட்டு வந்துருங்க அதுன்னு கேட்டுட்டு, எதுக்கு இவ்வளோ ஸ்பீடாக போகிற அப்படின்னாரு. அதனால் டக்குன்னு என்ன சொல்கிறதுன்னு தெரியலையா. இல்லை மழை பெய்கிற மாதிரி இருந்தது, ஸோ மழை வரத்துக்கு முன்னாடி நம்ம வேகமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன் அப்படின்னு. உடனே ஓ அப்படியா, ஸோ ஓகே, முன்னாடி இன்னும் அதிகமாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, இந்த பக்கம் ஸ்பீடாக போறியா நீங்கள் அப்படின்ற மாதிரி. இந்த பக்கம் திரும்பிட்டு ஸ்பீடாக போ, மறுபடியும் ஃபேர் பேங்க்ஸ்க்கே போயிரு ஸ்பீடாக அப்படின்னாரு. ஸோ கைண்ட் ஆஃப் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபன்னியான ஒரு கான்வர்சேஷனு. அதுக்கப்புறமா வந்து ஸோ ஓகே லைசன்ஸ் காமிங்க அப்படின்னோடனே லைசன்ஸ்லாம் வந்து எடுத்து காமிச்சேன் லைசன்ஸ்லாம் பார்த்துட்டு, ஓ இந்தியாவில் வந்து 10 வருஷம் உங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்குறாங்களா அப்படி இப்படின்னாங்க. எனக்கு தெரியல கனடாவில் எத்தனை வருஷம் வந்து லைசன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம். மேபி 1 இயர் இல்லைனா வந்து 5 இயர்ஸ்க்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். ஸோ பட் எண்ட் ஆஃப் த டே வந்து ரைடு வந்து சூப்பராக முடிஞ்சிச்சு. அண்டு ஃபைன்லாம் எதுவுமே பண்ணல. ஸோ கிளம்பு அப்படின்ட்டாரு. ஸோ பார்த்து இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவே ரோடு காலியாக தான் இருக்கும், பட் ஆனால் வந்து அனிமல்ஸ் திடீர்னு குறுக்க வந்துடும், அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து பொறுமையாக போ அப்படின்னாரு. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே ஸ்லோவாக அப்படியே 110லேயே வந்து ஓட்டிட்டு வந்துட்டேன். அண்ட் இந்த ஒரு vlog நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஹோப் யூ கைஸ் லைக் டுடேஸ் வீடியோ. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் ஜஸ்ட் ஈட் ஸ்லீப் ரைட் அண்ட் ரிப்பீட் தட். அகைன் சேனல் புதுசாக சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன் மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. அந்த ஒரு கிளிப், அந்த ஒரு ஃபன்னியான ஒரு கன்வர்சேஷன் நான் கூட வந்து பயங்கரமாக கட் பண்ணி ரீல்ஸ்லாம் போடலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் போயிடுச்சு. எப்படி அது எப்படி தான் எனக்கு மட்டும் அதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரில. பட் இட்ஸ் ஓகே தென். நானும் வந்து ஃபைல் ரிக்கவரி எல்லாம் போட்டு பார்த்தேன், பட் ஆனால் அந்த ஃபைல் மட்டும் இல்லை.